திமுக அரசு கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதுமாக போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடலூரில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டிருக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். எவ்வளவு கஞ்சா விற்பனை செஞ்சிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ. இது சும்மா நான் ஏதோ கணக்கு சொல்லல, எண்ணிக்கை சொல்லல. இது அரசு கொடுக்கிற தரவு, கவர்மெண்ட்டுக்கு வந்த தரவு. 2200 டன் கஞ்சா தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இவன் குடிச்சிட்டு கஞ்சா போட்டானா அவன் மனித மிருகமா மாறிடுறான். அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. இந்த சூழலை உருவாக்கியது யாரு? இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஒரு கையால் ஆகாத ஒரு ஆட்சி. என்ன நடக்குதுன்னு தெரியல. முதலமைச்சர் தினம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். ஷூட்டிங் காலையில வருவார், 10 மணிக்கு வருவாரு. ஆக்ஷன் கேமரா அப்படி சொன்ன அப்புறம் ஆக்ஷன், அப்புறம் ஒரு ஷூட்டிங் எல்லாம் எடுத்தோன்னு கட் அப்படி சொன்னா வீட்டுக்கு போயிடுவார். இதான் தினம் இதான் நடக்குது. தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு மிளிர்கிறது. எங்கேயா ஒளிர்கிறது, எங்கேயா மிளிர்கிறது? தமிழ்நாடு ஒழிஞ்சிட்டு இருக்குது உங்க ஆட்சியில. எங்க பார்த்தாலும் கொள்ளையோ அடிச்சுட்டு நாசப்படுத்தி, நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. முதலமைச்சர் சுத்தி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அமைச்சர் பேர்ல 4 வியாபாரிகள். அவங்க தான் அமைச்சர் சொல்லிக்கிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதை தவிர வேற எந்த கர்மாவும் தெரியாது உங்களுக்கு. கொள்ளடிச்சு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்ததுன்னா காசு கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்கன்னு. ஆனா எனக்கு ஒரு ஆசை. கடலூர் மாவட்டம் இது என் மண்ணு. தென்னார்காடு மாவட்டம் இது பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டம் என் மண்ணு. இது இந்த கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்கணும். முடியுமா? நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். பார்க்க தான் நீங்க போறீங்க. ஏன்னா இது காலத்தின் கட்டாயம். இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி, மோசடி ஆட்சி இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பார்த்தது கிடையாது. நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தலையெழுத்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தமிழக மக்களே, கடந்த முறை ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துட்டீங்க. திமுக 5 ஆண்டு காலம் கொடுத்துட்டீங்க. அவங்களும் 5 ஆண்டு காலம் முடிச்சிட்டாங்க. தோல்வி சாதாரண தோல்வி கிடையாது, படுதோல்வி அடைந்து விட்டார்கள். எல்லா துறைகளிலும் தோல்வி. எல்லா துறை சட்டம் ஒழுங்குல தான் மிகப்பெரிய தோல்வி. சட்டம் ஒழுங்குல போன ஜூன் மாசம் இந்த மாவட்டத்தில் ஜூன் மாசம் ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு மனித கொடூர பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்து கொலை பண்ணிட்டான். இந்த மண்ணில் தான் நடந்தது. அடுத்து அந்த மாசத்துக்கு முந்தின மாசம் இன்னொரு கொடூர 80 வயசு பாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சான். 3 வயசு குழந்தையும் அதுக்கு முந்தின மாசம் 80 வயசு பாட்டி. அப்ப என்ன நிலையில இருக்கிறாங்க? போன வாரம் விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்க 12வது படிக்கிற பொண்ணு, 17 வயசு, அதுக்கு பரீட்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருது. வந்து ராத்திரி வெளியில போது, பாத்ரூம் போனோன்னு போது, திரும்பி வரல. எங்கடா தேடிட்டு இருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா தேடுறாங்க, ராத்திரி ஃபுல்லா தேடுறாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க? வந்துரும். திமுக அரசு கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதுமாக போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தஞ்சாவூரில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டிருக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை உணர வேண்டும். அவர் எப்படியும் மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இறங்க மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர் ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் என்பது மாத்திரம் உண்மை. 21 நாங்கள் பிரிந்து கிடந்தோம், நீங்கள் எளிதாக ஆட்சிக்கு வந்தீர்கள். இப்பொழுது அம்மாவின் பிள்ளைகள் அனைவரும் ஓரணியில் திறந்து இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து இருக்கிறோம். எந்த ஒரு கோரிக்கையும் எங்களிடம் இல்லை, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. ஏன் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை என்று முடிவு எடுத்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம்
தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த மக்கள் விரோத தீய ஆட்சி, வருங்கால சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி, ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஆட்சி, இங்கே சட்டவிரோத செயல்களும் மணல் கடத்தலும் கனிமவள கொள்ளையும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் வருங்கால தமிழகம் வளம் பெற முடியும். அதற்கு அம்மாவின் ஆட்சி தான் ஒரே வழி. அதற்காகத்தான் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம். சிலரை போல சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் நாங்கள் செல்லவில்லை. மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னை 3 மாதங்களுக்கு முன்பு டெல்லிக்கு அழைத்து 21 நீங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டேன். அன்றைக்கு நீங்கள் சரி என்று சொன்னீர்கள். ஆனால் அவர்கள் அன்றைக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். அதனால் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனது. ஆனால் இப்பொழுது அதிமுகவினர் அதன் தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை மகிழ்ச்சியோடு என்னிடம் சொன்னார்கள். நீங்கள் பேசுங்கள், அவர்களை எங்களோடு அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். சில பேர் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஒன்னாறதுக்கு எதுக்கு அவங்க மத்திய சேர்த்துக்கணும்? 2 பேருக்குள்ள சண்டை இருந்தா இன்னொரு பெரிய மனுஷங்க தானே வந்து ஊர்ல தெருவுல சண்டை இருக்கும், அண்ணன் தம்பி சண்டை இருக்கும், பங்காளி சண்டை இருக்கும், மாமா மச்சா சண்டை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை இருக்கும். அந்த ஊர்ல மதிக்கத்தக்க பெரியவர்கள் தானே வந்து நம்ம சேர்த்து வைப்பாங்க, சண்டையை விலக்கி வைப்பாங்க. அதுபோல திரு அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து இப்பொழுது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், அவர்கள் எங்களோடு வர வேண்டும் என்று என்னிடம் அவர் சொன்னதின் பேரில் தான் நான் உங்களை அழைத்து பேசுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், 21 சொன்ன அதே பதிலைத்தான் சொல்கிறேன். நான் உறுதியாக இந்த கூட்டணிக்கு வருகிறோம். எங்களுக்குள் இருந்த மன வருத்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலனும், ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அம்மா வரத்த பிள்ளைகள். சிலரை போல நாங்கள் அம்மா அவர்களால் பதவி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்று அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி என பல பதவிகளை பெற்று முகவரி பெற்று பொருளாதாரத்திலே பெரிய டாடா பிர்லா போல் ஆகிவிட்டு ஊரையே விலைக்கு வாங்கின்ற அளவுக்கு பணத்தை சேர்த்து விட்டு இன்றைக்கு பாதுகாப்பிற்காக ஏதேதோ காரணம் சொல்லி அதிமுக ஒரு சரியான கட்சியாக இல்லை என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், நான் தொண்டனாக இருக்கின்றேன் என்று நரிவேகம் போட்டு நடித்துவிட்டு இன்றைக்கு எங்கே போய் சேர்ந்திருக்கிறார்கள்? அம்மாவின் படத்தை பையிலே வைத்திருந்தவர்கள், அம்மாவின் படத்தை வீட்டிலே மாட்டியிருந்தவர்கள் எல்லாம் அந்த படத்தை வைத்து கூட தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு பதவி வெறியிலே திமுகவோடு. புரட்சி தலைவர் எந்த இயக்கத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ, அம்மா அவர்கள் எந்த இயக்கத்தை எதிர்த்து 30 ஆண்டுகளாக போராடினாரோ, அந்த தீய சக்தி திமுகவிலே அண்ணா திமுகவினால் முகவரி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, ஏன் முதலமைச்சர்கள்